அல்லேலூயா, 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 ஆமென். இது ஒரு நீங்கள் ஓய்வு எடுக்கிற நேரம். பெண்களுக்கு இந்த மணி நேரம் தான் கொஞ்சம் வீட்டில் என்ன இருக்கும், ஃப்ரீயாக இருந்து கட்டிலில் சாய்க்கிற நேரம். ஆனால் அந்த நேரத்தை கூட ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. வசனங்களை நானே படிக்கிறேன். ஏன்னா வீடியோவில் வசனங்கள் கேட்கப்பட வேண்டும். 1 கொரிந்தியர், எல்லாரும் எடுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். பைபிள் கொண்டு வந்த எல்லாரும் பைபிள் பார்க்கணும். கொண்டு வராத பிள்ளைங்க நீங்கள் கேளுங்க காதில், சரியா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கிடைக்கிற மாதமாயிருக்கும். அல்லேலூயா. கடந்த மாதமும் ஜெயத்தை குறித்து பேசினார். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். இந்த மாதம் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலேயே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் வருகிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரியான ஒரு உபத்திரவ காலம், நெருக்கமான காலம், போராட்டமான காலம், விழி பிதுங்கி நிற்கக்கூடிய காலம். ஒரு பக்கம் வியாதியோடு போராட்டம், ஒரு பக்கம் பண பிரச்சனையோடு போராட்டம், ஒரு பக்கம் மனுஷ சத்துருக்களால் போராட்டம், ஒரு பக்கம் பிசாசு, குடும்ப பிரச்சனை என்று பல விதத்தில் போராட்டத்துக்குள்ள, உபத்திரவத்துக்குள்ள, இதன் நிமித்தம் எந்த காரியமும் கைகூடாம தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட கடந்த மாதம் சரியா ஜெபிச்சிருக்க முடியாம இருந்திருக்கலாம். ஜெப வாழ்க்கையில போராட்டம், ஆண்டவரோட நெருங்கி வாழுகிற வாழ்க்கையில போராட்டம், பரிசுத்த வாழ்க்கையில போராட்டம், ஊழிய பாதையில போராட்டம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஜெயம் கொடுப்பேன். அல்லேலூயா. ஜெயம் உங்களுக்கு வரும். எனக்கு அன்பான என் அன்பு தேவ பிள்ளையே, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன் என் குடும்பம் இப்படி இருக்கு, என்னுடைய ஊழியம் இப்படி இருக்கு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவன், என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஏன் இப்படி பாடாய் படுத்தப்படுகிறது என்று ஒருவேளை நீங்க வியாகுலத்துக்குள்ள, துக்கத்துக்குள்ள, துன்பத்துக்குள்ள கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒன்றும் மறக்கக்கூடாது. இந்த தோல்வி, இந்த போராட்டம், இந்த உபத்திரவம், இந்த அவமானம், இந்த நிந்தை, இந்த பலகீனம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொடுங்க. இது அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தேறினவர்களாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. மறந்துடவே கூடாது. இந்த உபத்திரவத்தின் காலம், பாதை அனுமதிக்கப்பட்டது. எதுக்கு தெரியுமா? உங்களை சுத்த பொன்னாய் விளங்க பண்ணும்படி. அல்லேலூயா. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்கிறோம். அவர்களை மழலை குழந்தைகளாக இருக்கும் பொழுதே மழலை பள்ளிக்கூடத்தில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை சேர்க்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறோம், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம். அந்த பிள்ளைங்க அடுத்த கிளாஸுக்கு எப்படி ப்ரமோட் ஆகி வராங்க? எக்ஸாம்னால, தேர்வுனால. அதே போல தான் இப்போ இருக்கிற உங்கள் நிலைமையிலிருந்து ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். உங்கள் குடும்பத்தை உயர்த்த போகிறார். உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த போகிறார். உங்கள் ஊழியத்தை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்கள் குடும்ப வாழ்க்கையை எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கும்படி கனத்திலும், மகிமையிலும், சுதந்திரத்திலும், ஆசீர்வாதத்திலும், எல்லா நிலையிலும் உங்களை தேறினவர்களாக
உயர்த்தும்படிதான் இந்த சோதனை காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தின் காலம் வந்திருக்கிறது. எனக்கு அன்பான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், இந்த நிலைமையில் இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் வர உங்க சொந்த வாழ்க்கையில், உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வேலை ஸ்தலத்தில், ஊழிய பாதையில், பிள்ளைகளுடைய காரியத்தில் பலவிதமான நெருக்கங்களை, பலவிதமான உபத்திரவங்களை, பலவிதமான பிரச்சனைகளை நீங்க சந்தித்து மனம் வெந்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இனி கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலேயே ஒரு ஜெயம் வரப்போகிறது. உங்கள் தோல்விகள், ஆமென், உங்கள் முடக்கங்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், கால தாமதங்கள், சில பிரசவ வேதனைகள், மரண கட்டுகள், மரண பாடுகள், உங்கள் தனிமை, உங்கள் வெறுமை, உங்கள் தரித்திரம், உங்களை பாதித்த கொடிய வியாதி, எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலேயே தேவ பிள்ளையே நீ ஜெயத்தை அடைய போகிறாய். அல்லேலூயா சொல்லுங்கள். உங்க ஜெபத்துக்கு ஒரு ஜெயம் வரப்போகுது. உங்க காத்திருப்புக்கு ஒரு ஜெயம் வரப்போகுது. வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளை, தீர்க்க தரிசனத்தை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளை, ஏதோ ஒரு குறித்த காலத்து காரியத்துக்கு காத்திருக்கிற பிள்ளை, உனக்கு நீதி கிடைக்க போகிறது. நீதி என்னும் ஜெயத்தை தரப்போகிறார். நியாயம் கிடைக்க போகிறது. நியாயம் என்னும் ஜெயத்தை தரப்போகிறார். இயேசு கிறிஸ்து உங்க கூட தான் இருக்கிறார் என்பதை அவர்கள் யார்? உங்களை பகைத்தவர்கள், உங்களை கை நீட்டி குற்றப்படுத்தினவர்கள், ஆமென், உங்களை கேவலப்படுத்தினவர்கள், உங்களை ஏளனமாய் பார்க்கிற ஜனத்துக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவாலேயே உங்களுக்கு ஜெயம் கிடைக்க போகிறது. அவமானப்பட்டு விட்டோமே என்று எண்ணாது. ஐயோ, கைவிடப்பட்ட நிலைமை எனக்கு வந்து விட்டதே என்று எண்ணாது. ஐயோ, என் வாழ்க்கையில் ஒரு வெறுமை, ஒரு தனிமை, ஒரு சோதனை காலம், ஒரு சூனிய காலத்தை போல என் காலம் மிகவும் கொடியதாய் இருக்கிறது என்று எண்ணாது. இந்த காலம் தலை கீழாய் மாற போகிறது. இஸ்ரவேலின் கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து, ஆமென், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். இந்த தீங்கை அற்புதமாய் மாற்ற போகிறார். ஆமென். இந்த கஷ்ட காலத்தை கர்த்தர் உங்களுக்கு மகிமையின் காலமாய் மாற்ற போகிறார். இந்த கடினமான காலத்தை கர்த்தர் மென்மையாய் மாற்ற போகிறார். இந்த உபத்திரவம் நிறைந்த வாழ்வை தேவன் நிம்மதியான காலங்களாய் கடந்து செல்ல வைக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31 இவ்விதமாய் சொல்லுகிறது. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லேலூயா. பயப்படாதீங்க, இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆமென். இயேசு உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். இயேசு உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு விரோதமாய் யாராலும் நிற்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:31. நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கடந்த நாட்கள் எல்லாம் நீங்க பட்டது பாடு இல்லை, ஆயத்தம். உங்க மேல விழுந்த அடி, உங்க மேல விழுந்த காயம், உங்க மேல விழுந்த உபத்திரவம், உங்க மேல வந்த நிந்தை, அவப்பெயர், குற்றச்சாட்டு, நீங்க இழந்த இழப்பு, நீங்க துடித்த அலறி துடித்த வேதனை, இவைகளெல்லாம் ஆயத்தம். ஆமென். இவைகளுக்கு மத்தியில் பொறுமையோடு, விவேகத்தோடு, ஜபத்தோடு, மனத்தாழ்மையோடு, தேவன் மேல் விசுவாசம் வைத்து அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று நீ காத்திருந்ததெல்லாம் ஆயத்தம். அல்லேலூயா. ஆயத்தப்பட்ட உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். ஜபத்திலும் உபவாசத்திலும் பொறுமையிலும் காத்திருந்த உங்களுக்கு ஜெயம் வரப்போகிறது. எதன் மேலெல்லாம் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார் என்றால், சாத்தானின் கிரியைகள் மேல் ஒரு ஜெயத்தை கர்த்தர் இந்த நாள்ல இருந்து தரப்போறார். இரண்டாவது, ஆமென், உபத்திரவங்கள், அதிலிருந்து ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமென்,
எடுத்தவங்க வாசிக்கலாம், நான் படிக்கிறேன். ரோமர் 16:20. எல்லாரும் எடுங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. தேவ பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா அந்த சாத்தானை காலுக்கு கீழே நசுக்கி போட்டுருவார். ஆமென். உங்களை வாழ விடாம பாடுபடுத்துகிற, துன்பப்படுத்துகிற, உங்களை துக்கப்படுத்துகிற, மனம் அடிவாக்குகிற அந்த வியாதியை, அந்த கீழ்ப்படியாமைய, அந்த பாவத்தை, அந்த பிரிவினைய, அந்த கசப்பை உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க பிள்ளைகளுக்குள்ள, கணவனுக்குள்ள கொண்டு வந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற சாத்தான இயேசு சீக்கிரமாய் தன் காலுக்கு கீழ் நசுக்கி போட போகிறார். ஹல்லேலூயா. நீ ஜெயத்தை பெறுவாய். பயப்படாதீங்க. பிசாசு உக்கிரகமா இருக்கிறானே, ஐயோ பிசாசு ரொம்ப போராடுறானே, ஐயோ பிசாசு நிம்மதியை கெடுக்கிறானே, ஐயோ என் குடும்பத்தை பிசாசு பாடாப்படுத்துது, என் கணவரை பாவ பிசாசு தன் கையில் வைத்து ஆட்டி படைக்கிறானே, எனக்கு என்றைக்கு ஜெயம் கிடைக்கும்? எனக்கு அன்பான என் அன்பு தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். அவர் கிருபை உன்னோடு கூட இருக்கிறது. அதனால் சீக்கிரம் உனக்கு சமாதானம். எந்த பிசாசு, எந்த சாத்தான் உன்னை வேதனைப்படுத்தி உன் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறதோ, ஆவியானவர் சொல்லுகிறார், அவன் இயேசுவின் காலுக்கு கீழே மிதிக்கப்பட்டு போவான், நசுக்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா. அவன் தலையெடுக்க முடியாதபடி, இனி வாளாட்ட முடியாதபடி கர்த்தர் அவனை முற்றிலுமாய் அழித்து போடுவார். ஹல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஏன் பிசாசு ரொம்ப பாடுபடுத்துது? கடைசி காலம். நல்ல கவனிங்க. ஜோம் பண்றவங்களுக்கு, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு, ஜபத்துக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு, ஏசப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்களுக்கு பாடு அதிகமாக இருக்கு, உபத்திரம் அதிகமாக இருக்கு, இழப்பு அதிகமாக இருக்கு, அவமானமும் நிந்தையும் வருது, கைவிடப்படுகிற நிலைமை வருது. அழைப்பில் நின்றுவோமா? அழைப்பில் நின்றுவோமா? குடும்பத்தை காப்பாற்றிடுவோமா? நம்ம வருகையில் போயிடுவோமா? பரிசுத்தமாக வாழ முடியுமா என்கிற அளவுக்கு சவால் பயங்கரமாக இருக்கிறது. ஏன் இப்படி இருக்கிறது? அவனுக்கு கொஞ்ச காலம், அது அவனுக்கு தெரியும். வேதத்தின்படி நமக்கு தெரியும் இது கடைசி காலம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று. அவ்வண்ணமாகவே சாத்தானுக்கும் தெரியும் இது கடைசி காலம் என்று. அதனால்தான் தன்னுடைய உக்கிரக கோபத்தோடு, அவன் வேகத்தோடு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். அதான் இந்த வேதம் சொல்லுகிறது, உலகம் பொல்லாங்கானவனுக்குள் விழுந்து கிடக்கிறது. அல்லேலூயா. யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். அவன் ஏன் கோபப்படுறான் தெரியுமா? அவனுக்கு நியாய தீர்ப்பு காலம் நெருங்கிச்சு. அவனை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற பொல்லாங்கான் ஒரு கூட்ட மக்களை தன்னோடு வாரிக்கொண்டு நரகத்துக்கு போவேன் என்று சொல்லி வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிற பிசாசுக்கு ஒரு காலம் வச்சுட்டாரு. அவனை என்ன பண்ண போறாரு? புறம்பே தள்ள போறாரு. அதான் அவனுக்கு ஆக்ரோஷம், அவனுக்கு கோபம். ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தே. சகோதரனே, சகோதரியே, கணவன் மனைவி உறவை, குடும்பத்தை, தேவன் தந்த பிள்ளைகளை, படிப்பை, ஊழியத்தை, சரீரத்தை, ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை கெடுத்தவன், கொள்ளையாடி கொண்டு போனவன், கலகத்தை விதைத்தவன், பாவத்தை விதைத்தவன், நம்பிக்கை துரோகத்தை விதைத்தவன் பிசாசு. இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? அறகுற சந்தோஷத்தோட, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இயேசு சொல்லுகிறார், இந்த நாட்களுக்கு பிறகு நான் ஜெயம் கொடுத்து நான் அவைகளுக்கு ஜீவனை உண்டாக்குவேன். பிசாசு எதெல்லாம் கொள்ளையடிச்சானோ, எவைகளையெல்லாம் பழுதாக்கினானோ, எந்த உறவை, எந்த சரீர உறுப்பை
ஆமேன், எந்த வேலையை எந்த ஊழியத்தை கெடுத்தானோ நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பரிபூரணம் அடைய வைப்பேன். சாத்தான் திருடினதுனால ஃபுல்ஃபில் இல்லை, முழு சந்தோஷம் இல்லை, முழு சவுக்கியம் இல்லை, முழு ஆரோக்கியம் இல்லை, முழு வல்லமை இல்லை, முழு நிச்சயமான ஆமேன் ஜெயத்தை பார்க்க முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களுக்கு பிறகு பரிபூரணத்தை தருவேன், பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவேன். சாத்தான் உங்களிடத்திலிருந்து திருடி கொண்டு போனவைகளை, பறித்து கொண்டு போனவைகளை மறுபடியும் உனக்கு தந்து உன் சந்தோஷத்தில் உன்னை பரிபூரணம் அடைய வைப்பேன், நன்மையை கொடுத்து பரிபூரணம் அடைய வைப்பேன், நீ வாழ்ந்திருப்பாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். ஆனா இப்போ இந்த ஜெயத்தை நம்ம வாங்கணும்னா ஒன்றை நம்ம செய்யணும். அல்லேலூயா. பிசாசை எதிர்க்கணும். வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கணவரை குடிக்க வைக்கிற ஆவி, ஜென்ம சுபாவத்துக்குள்ள வச்சிருக்கிற ஆவி, டிவிக்கு செல்போனுக்கு அடிமையாக்குகிற ஆவி, இவைகள் எல்லாம் வெளியே போகணும் அப்படின்னா அதை எதிர்க்கணும். அதை எதிர்க்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? அல்லேலூயா. இப்படி தேடினா பத்தாது. வேதம் சொல்லுது, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான், நானே படிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிச்சிரும். அடுத்தது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது என்ன? தேவனால் பிறப்பதெல்லாம், ஆல்ரெடி பிறந்துட்டோம். நமக்கு ஒரு அப்பா, இந்த மைக் ஸ்பீக்கர் ஓடுதோ? ஆமாம், நல்லா கவனிக்கணும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தால் ஒரு காரியம் தெரியும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. அது என்ன தேவனால் நம்ம மறுபடியும் பிறக்கிறது? யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எல்லாரும் பார்க்கலாம். யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இது யாருக்கு சொன்னார் தெரியுமா? நிகோதேமு என்கிற ஒரு அதிகாரி ஒருத்தர் இருந்தார். அவர் இயேசுப்பா கிட்டே போய் கேட்கிறார், ஏசப்பா ஏசப்பா, ஏசப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, போதிக்கிறாங்க, சொல்லி கொடுக்கிறாங்க, எதுக்கு? உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். அப்படின்னா ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால், உடனே நிகோதேமு கேட்கிறாரு, அப்படி மறுபடி பிறக்கணுங்கிறீங்களே, ஒரு 60 வயசு நபர், 70 வயசு நபர் மறுபடியும் பிறக்க கூடுமோ? தான் தாயின் வயிற்றுக்குள் போய் உட்கார்ந்து வெளியே வர முடியுமோ அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதுக்கு இயேசு யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வசனத்தை பார்க்கணும், அப்பதான் செய்தி புரியும். யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கவனமாய் கேளுங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் தோல்வி, ஏன் வெட்கம், ஏன் நிந்தை, ஏன் பிசாசை நாம் ஜெயிக்க முடியவில்லை, எதற்காக நமக்கு தடுமாற்றம் வருகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜலத்தினால பிறக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும், மூழ்கி ஞானஸ்தானம். ஆவியினால பிறக்கிறதுங்கிறது அபிஷேகத்தில் பிறக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அபிஷேகம்னா என்ன, இந்த மாம்சம்னா என்ன? நீங்க இன்னைக்கு உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். 5 மாசமும் போராடுனீங்க,
5 மாசமும் நிறைய காரியத்தை செய்ய பார்த்தீங்க, செஞ்சீங்க, பேசுனீங்க, ஜெபிச்சீங்க. 5 மாசமும் சகோதரனே சகோதரியே மாம்சத்தில் செய்தாயா, ஆவியில் செய்தாயா? ஆவி என்றால் என்ன, மாமிசம் என்றால் என்ன? எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம், எடுத்த பக்கம் 186. எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். எல்லாரும் அப்படி கவனமாக கேளுங்க. 186வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். ஆமேன். 30வது வசனம். அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சஸ்தரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? இங்க 12 கோத்திரத்திலிருந்து கோத்திரத்துக்கு இத்தனை பேர் விதம் அந்த கானான சுதந்தரிப்பதற்கு சுத்தி பார்க்க போறாங்க. போயிட்டு வந்தவங்க இல்லை 10 மற்ற கோத்திரத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க, எப்பா அந்த கானானுக்குள்ள போகவே முடியாது, அங்க பெரிய ஆட்கள் இருக்காங்கப்பா, ராட்சஸ்தர்களா இருக்கிறாங்க, அவங்க கையெல்லாம் இவ்வளவு பெருசு இருக்கு, கால் இவ்வளவு பெருசு இருக்கு, எங்களை விட 3 மடங்கு உயரமா இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் வெட்டுக்கிளிய போல இருந்தோம். துர்ச்செய்தியை பரப்புறாங்க. இவங்க பார்த்ததெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் சொல்லலை. இது துர்ச்செய்தியும் இல்லை. கானானுக்குள் எதை இந்த ஜனங்கள் பார்த்தார்களோ அதை அப்படியே சொல்லுகிறார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் என்ன செய்கிறாங்க தெரியுமா? மறுபடி 14ஆம் அதிகாரம், அதே எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 187வது பக்கம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம் நான் படிக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து கவனியுங்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எபுனையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொன்னார். அல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? முடியாதுங்கிறாங்க. ஆனா யோசுவாவும் காலேபும் என்ன சொல்றாங்க? முடியும். நல்ல தேசம். அந்த தேசத்துக்குள்ள கெட்டது இருந்தது உண்மைதான், ராட்சஸ்தர்கள் இருந்தது உண்மைதான், பெரிய ஜனம் இருந்தது உண்மைதான், போராட்டம் இருந்தது உண்மைதான். அவங்களுக்கு முன்னாடி இவங்க நின்னா தோற்று போவாங்க என்று கண்ணால் பார்த்ததும் உண்மை. ஆனால் யோசுவாவினுடைய பார்வையும் காலேபினுடைய பார்வையும் வித்தியாசம். அவர்கள் வந்து பேசினது விசுவாசம். அன்பு சகோதரனே சகோதரியே, 5 மாசம் உங்க வாழ்க்கையில் பெரிய உபத்திரவம் இருந்தது உண்மை, பெரிய கஷ்டம். இன்னைக்கு கூட பெரிய சவால், பெரிய வியாதி, பெரிய கடன், பெரிய சத்துருக்கள். ஐயா இது முடியுமா? இவ்வளவு இருக்க எப்படி செய்ய முடியும்? எப்படி ஆகும்? எப்படி நடக்கும்? நடக்குமா? எனக்கு இருக்கிற மந்திரம் பெரிய மந்திரம், எனக்கு விரோதமான வழக்கு பெரிய வழக்கு, எனக்கு விரோதமா கூட்டம் கூடின ஆளு சாதாரணமா இல்லப்பா சொல்ற மாதிரி இருக்கா? ஆனா அதை எப்படி பார்க்கணும் தெரியுமா? மாம்ச கண்களில் அல்ல, ஆவியின் கண்களில் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசுவாவுக்குள்ளும் காலேபுக்குள்ளும் வேறு ஆவி இருந்தது, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சும்மாலாம் பிசாசை ஜெயிக்க முடியாது. அவனை உலகம் பார்க்கிற பிரகாரம், உலக மனுஷன் பார்க்கிற பிரகாரம் சித்தரித்து பார்த்தால் அவனை ஜெயிக்க முடியாது. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால்
அல்லேலூயா. எளிதாய் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். வியாதியிலிருந்து விடுதலையை வாங்க முடியும். மந்திரத்தின் பிடியிலிருந்து நீங்கள் உங்களை தப்புவித்துக் கொள்ள முடியும். உங்கள் கணவருடைய கொடிய பாவத்திலிருந்து அவரை உங்களால் ரட்சிக்க முடியும். எப்பொழுது உங்கள் பார்வை ஆவியின் பார்வையாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும். அக்கா, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் ரொம்ப நல்ல அக்காமார். ஆனால் சர்ச்சுக்கு போகும்போதும், கூட்டத்துக்கு போகும்போதும், கூட்டத்துக்கு வரும்போதும், ஐக்கியங்களுக்கு போகும்போதும் உங்கள் பார்வை ரொம்ப முக்கியம். உங்கள் பேச்சு ரொம்ப முக்கியம். எதை பார்க்குறீங்க, எதை பேசுறீங்க, எதை பெருசாக பார்க்குறீங்க ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போனால் ஆண்டவரை தான் பெருசாக பார்க்கணும். கூட்டத்துக்கு வந்து ஆவியானவரை பெருசாக பார்க்கணும். அவருடைய வார்த்தையை பெருசா பார்க்கணும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நடந்த சாட்சியை பெருசா பார்க்கணும். இப்ப சாட்சி சொன்னாங்க, டியூப்ல உருவான பிள்ளை அப்படியே கொஞ்ச நாள் ஆகல, அப்படியே அது மாறி கர்ப்பப்பைக்குள்ளே போயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை பெருசா பார்க்கணும். ஆனா நம்ம எதை பெருசா பார்ப்போம்? பிரச்சனையை பார்ப்போம், சவாலை பார்ப்போம், குறைய பார்ப்போம், குற்றத்தை பார்ப்போம், அடுத்தவங்களை பார்ப்போம். உருப்படவே மாட்டோம் கடைசி வரை. நம்மளை சொல்லலை, நான் வேற உலக மக்களை சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய கண்களின் பார்வை யோசுவாவுக்குள்ளும் காலேபுக்குள்ளும் இருக்கிற மாதிரி மாறணும். ஏன் உன் சொந்த போராட்டத்திலிருந்து நீ விடுதலை பெற முடியல? ஏன் சாத்தானை ஜெயிக்க முடியல? எத்தனை ஆண்டு ஜெபிக்கிறாய், எத்தனை ஆண்டு துதிக்கிறாய், எத்தனை ஆண்டு பாடுகிறாய், எத்தனை இடங்களுக்கு ஜெபிக்க போகிறாய், எத்தனை தேவ மனிதனுடைய வார்த்தை, எத்தனை தேவ மனுஷனுடைய வார்த்தை. இவ்வளவு வார்த்தையும் வல்லமையும் வரமும் கிருபையும் இருந்து கூட தோல்விக்கு மேல் தோல்வியை பார்க்க காரணம் நம் பார்வை உலக பிரகாரமாக இருக்கிறது. உலகத்தை பார்க்கிறது. டாக்டர் அப்படி சொல்லிட்டார், கலெக்டர் அப்படி சொல்லிட்டார், எங்களுக்கு வழக்கறிஞர் அப்படி சொல்லிட்டார், மனுஷன் சொல்லிட்டான், சூழ்நிலை சொல்லுது. பட் அபிஷேகம் எதை சொல்லுகிறது? ஆவியானவர் எதை சொல்லுகிறார்? தேவன் எதை சொல்லுகிறார்? அவருடைய வார்த்தை எதை சொல்லுகிறது? அதை கவனமாய் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? இப்பதான் விளங்குது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், 30 வருடம் சபை நடத்துறேன் பிரதர், என் சபை வளரவே இல்லை, தேஞ்ச விளக்கம் மாதிரி தேஞ்சிட்டே போச்சு. ஏன்னு கேட்டேன். அவங்க யாரும், வருகிற ஜனங்கள் யாரும் இயேசுவை பார்க்கல, சபையை பார்க்கல, ஊழியனை பார்க்கல, வார்த்தையை பார்க்கல. எல்லாம் கேட்குறாங்க, குறைய பார்க்குறாங்க, உலகத்தை பார்க்குறாங்க, குற்றத்தை பார்க்குறாங்க, கர்த்தரை விட்டுறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க எதை பார்க்குறீங்க? நீங்க எதை கேட்குறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னும் விளங்கும்படி உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் 39வது பக்கம், மத்தேயு 25ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துருவோமா? எல்லாருமே பைபிள் கொண்டு வந்த எல்லாரும். மத்தேயு 25ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் பக்கம் 39 சங்க அதிகாரம் 25வது அதிகாரம். ஆமேன் ஆமேன். அதில் 1வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். நீங்கள் அப்படியே பின்னாடியே அதை பார்த்துவாங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களும் ஆயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, நல்லா கவனிக்கணும், புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா.
10 பேர் கன்னிகைகள். யாரை குறிக்குது? விசுவாச பிள்ளையை குறிக்கும். இங்க இருக்கிற 100 பேரும் கன்னிகைகள். ஆனா புத்தி உள்ளவங்களா இல்லாதவங்களே என்ன தெரியும்? அது ஆண்டவர் தான் தெரியும். ஆமென். அதுல 5 பேர் கையில அவங்களுக்கு தீவட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பந்தம் போல. அது எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியாது. பந்தம் போல கையில ஒன்ன கொடுத்திருக்காரு. அது ஒரு பொறுப்பு. அது தேவன் கொடுத்தது, உத்தரவாதம். அதுக்கு மேல எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ரட்சிப்பா இருக்கலாம், பரிசுத்தமா இருக்கலாம், ஐயா அபிஷேகமா இருக்கலாம், அழைப்பா இருக்கலாம், அது ஊழியமா இருக்கலாம், உன்னை நம்பி தந்த கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உங்க வீடா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம், கையில இருக்கு. ஆமென். இவங்க பார்க்குறாங்க இது தொடர்ந்து எரியணும். ஏன்னா நான் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போறேன். வாங்கிட்டேன்னு மெத்தனமா இருக்கல. ஐயா அம்மா உங்களுக்கு ஒரு ஆலயம் இருக்கு, ஒரு போதகர் இருக்கிறாரு, ரட்சிப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு, சபை இருக்கு, எல்லாம் இருக்குன்னு மெத்தனமா இருக்க கூடாது. என் கையில பைபிள் இருக்கு, எனக்கு பிரசங்கம் தெரியும், எனக்கு ஜெபிக்க தெரியும், அப்படி அல்ல. இந்த 5 பேர்ல யோசிச்சாங்க புத்தி உள்ளவங்க. ஒருவேளை கொடுத்த பொறுப்பை முடிவு வரையும் தான் காத்திருக்கணும்னா அதை எரிய வைக்க என்ன வேணும்னு சொல்லி தங்கள் பாத்திரங்களில், பாத்திரம் என்ன தெரியுமா? உங்க சரீரம், நீங்க உங்க வாழ்க்கை, உங்க பாத்திரத்தை பார்க்கணும். கையில் இருக்கிறதையும் பார்க்கணும், உங்க பாத்திரத்தையும் பார்க்கணும். உங்க கையில கொடுக்கப்பட்ட கணவனை, மனைவியை, மகனை, மகளை, மருமகனை, மருமகளை, குடும்பத்தை, ஊழியத்தை, அழைப்ப, பரிசுத்தத்தை, ரட்சிப்ப, மணவாளன் வரும் வரை உறவுகளும் பொறுப்புகளும் அணையாமல் காக்க வேண்டுமானால் உங்கள் பாத்திரத்துக்கு எண்ணெய் தேவை. அல்லேலூயா, ஆமென். அப்ப எதை பார்க்கணும்? நம்ம பொறுப்பை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? நம்மளை பார்க்கணும். பிரபுகிதியன் யாரை பார்க்கணும்? யெகோவா பெதஸ்தா, என் கையில கொடுக்கப்பட்ட தீவட்டி அடையாளம், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுல செவ்வாய் கூட்டம் நடக்குது, வெள்ளி கூட்டம் நடக்குது, ஆத்துமாக்கள் வராங்க, அவங்கள நான் நடத்தணும். அவங்கள நடத்த எனக்கு ஜெப ஆவி வேணும், போதிக்கிற வர வேணும், அபிஷேகம் வேணும், ஊழியத்தில் நிற்க பரிசுத்தம் வேணும், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அதை நான் பார்க்கணும்னு சுத்தி சுத்தி இதை தான் பார்க்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் தாங்க என் பாத்திரத்தை பத்திரமா வச்சிருக்கணும். ஆனா அந்த புத்தியில் அதை கழுதைகள் எப்படி தெரியுமா? தீவட்டியை பார்த்துட்டு பராக்கா பார்த்துருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்தவங்களை பார்க்கிறவங்க உருப்பட மாட்டாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார், உன் கணவனை, உன் மனைவியை, உன் பிள்ளையை, உன் வீட்டை, உன் ஊழியத்தை, உன் பொறுப்பை, உன் ஊழியத்தை நீ பார்த்தால் பிழைப்பாய். உங்க கையிலையும் ஒரு தீவட்டி இருக்குல்ல, அந்த தீவட்டியை முடிவு வரையும் தான் காக்கணும்ல. பராக்க பார்த்தா எப்படி? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 5 புத்தி கெட்ட கழுதைகளும் அடுத்தவங்களை பார்க்கிற சோழி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? மணவாளன் வந்ததும் யாரை பார்த்தாங்க? 5 உள்ள புத்தி கண்ணிகளை பார்த்து கொஞ்சம் என்னதாயன். அப்போ இவங்க பொழப்பே அடுத்தவங்களை பார்க்குற பொழப்பா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஆனால் 5 பேர் அதை வாங்கினார்கள் விலைக்கரையம் கொடுத்து. அம்மாய்யா, உங்களுடைய அழைப்பை காக்கணும், சாத்தானை ஜெயிக்கணும்னா உங்களுக்குள்ள ஆவியின் எண்ணெய் இருக்கணும். ஒரு வண்டி ஓடணும்னா உள்ள டீசல் இருக்கணும், பெட்ரோல் இருக்கணும். உங்க வாழ்க்கை ஓடணும்னா உள்ள ஆவியின் அபிஷேகம் இருக்கணும். அதை வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிறர் முகத்தை பார்க்காதே, பிறர் காரியத்தை அறியாதே, வேவு பார்க்காதே, உளவு பார்க்காதே, பிறரை குற்றம் சாட்டாதே, குற்றம் கண்டுபிடிக்காதே. ஆமேன் சொல்லுங்க. உன்னை பார், உனக்கு கொடுத்த குடும்பத்தை பார், உன் அழைப்பை பார், அதை தக்க வைக்க என்ன வழி என்று பார். உன் பாத்திரத்தை நீ எண்ணெயினால் நிரப்பு, உன் பாத்திரத்தை நீ அபிஷேகத்தால் நிரப்பு, பிழைப்பாய். அல்லேலூயா. மணவாளன் வர்றார்ல, அவர் வர்றார்ல, போகணும்ல. அவரை எதிர்கொண்டு போகணும்னா சும்மா போக முடியாது. கையில் கொடுக்கப்பட்டது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். குடும்ப வாழ்க்கை எரியணும், அபிஷேகம் எரியணும், அக்கினி எரியணும், அழைப்பு எரியணும், வல்லமை எரியணும், பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் உள்ள அபிஷேகத்தை அனல் மூட்டு. ஆமேன் சொல்லுங்க. நம்ம அப்படியே செய்யறோம். நம்ம இல்லை, வெளியே கோல் மூட்டுறோம். அனல் மூட்ட சொன்னா கோல் மூட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ரகசியத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஊரை சுற்றி திரிகிற ஓநாய்களை போல, நாய்களை போல சில கூட்டங்கள் வெளியே. நான் சொல்லட்டும் ஐயா அம்மா, அப்படி அல்ல.
நாம் நம் ஆவியை அனல் மூட்ட வேண்டும். நமக்கென்று ஒரு உத்தரவாதம் உண்டு. ஆமேன் சொல்லுங்க. பிசாசு எப்போ கிட்ட வரமாட்டான் தெரியுமா? உங்க மேல கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதத்தை கொழுந்து விட்டு எரிய வச்சுக்கிட்டு இருந்தா கிட்டையே வரமாட்டான், வர முடியாது. பவுல் பாருங்கள், அந்த அக்கினியை மூட்டுவதிலேயே கவனமாயிருந்தார், அந்த நெருப்பை பற்ற வைப்பதிலேயே கவனமாயிருந்தார். அந்த நெருப்பு அணைந்துவிடக் கூடாது என்பதற்காக விறகுகளை பொறுக்கி நெருப்பில் போட்டுக்கொண்டே இருந்தார். கையில் சர்ப்பம் கடித்தது உண்மை, சர்ப்பம் கடித்ததும் மெலித்தா தீவார் சொன்னார்கள், முகம் மீங்கி சாவான், கீழே விழுந்து சடுதியாய் சாவான் என்று. ஆனால் அக்கினி அங்கே எரிஞ்சதுனால அந்த சாத்தான் எரிஞ்சிட்டான். நான் ஒன்று சொல்றேன், சாத்தானை எரிக்கணும், சர்ப்பத்தை எரிக்கணும், மந்திரத்தை எரிக்கணும், சூனியத்தை எரிக்கணும், பிரிவினைவாத ஆவியை எரிக்கணும்னா தேவனுடைய ஜனத்தின் கவனம் சுற்றிலும் இருப்பவர்களை பார்த்து அல்ல. ஆமென். நீங்களும் நானும் பவுல் இருந்த இடத்துல இருந்தா பாம்பை பார்த்துருப்போம். பாம்பை பார்த்தோமோ இல்லையா, சுற்றி பயம் காட்டினாங்க பாருங்க அந்த மக்களே. ஆமீன். சுற்றி இருந்தவங்கெல்லாம் ஒன்று சொல்கிறாங்க, எடே இந்த பாம்பு கிடைச்சா இதாண்டே சிம்டம். ஆமாம், நம்ம பதறி போயிருப்போம்ல. ஆனால் அவர் உள்வாங்கவே இல்லை. அவர் எதில் கவனமாக இருந்தார் தெரியுமா? நெருப்பை மூட்டுவதில், அக்கினியை மூட்டுவதில். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலனிடத்தில் தேவன் கொடுத்தது அக்கினி அபிஷேகத்தை. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேல் ஒரு அக்கினி அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ அதை அறியாமல் இருப்பது என்ன? உணராமல் இருப்பது என்ன? அதை அனல் முட்டி கொண்டே இரு. நீ யாரையும் பார்க்காத, யார் என்ன பேசுறாங்கன்னு பார்க்காத. தோல்வியை சிலர் பேசுவார்கள், தோல்வியை சிலர் காண்பிப்பார்கள். நீங்கள் மனம் அடிவாகும்படி சில வார்த்தைகளை உங்கள் காதுகளில் கொண்டு வருவார்கள். இங்கு அப்படிதான் நடந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள போக முடியாதுன்னு சொல்லி மற்ற கோத்திரத்தில் உள்ளவங்க தோல்வியை பேசினாங்க. ஆனா 2 பேரு வெற்றியை பேசினாங்க, ஜெயிச்சிட்டாங்க, உள்ளே போயிட்டாங்க. தோல்வியை பேசின யாரும் உள்ளே போகல. அக்கா, வாயை எப்படி பயன்படுத்தணும்? வெற்றிக்காக. ஆமென். நான் நல்லா இருப்பேன், ஏசு என் குடும்பத்தை நல்லாக்குவார், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, என் ஊழியம் நல்லா இருக்கும், ஏசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபையினால் அவருடைய நாமத்தினால் சாத்தானின் மேல் ஜெயத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகத்தை விட்டுறாதீங்க, பாத்திரத்தை விட்டுறாதீங்க. உங்கள் பாத்திரம் ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் அந்த பாத்திரம். ஆமீன். உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட தீவட்டி ரட்சிப்பு, மனவாட்டி என்கிற அழைப்பு. ஆமீன். அபிஷேகம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம். இதை கண்ணும் கருத்துமாய் காத்துக்கொள்ள வேண்டுமானால் என் கணவன் மாற நான் என்ன செய்ய வேண்டும்? என் மனைவி மாற நான் என்ன செய்ய வேண்டும்? என் பிள்ளைகள் நல்வழிப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? என் ரட்சிப்பை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? என் மணவாளன் இன்று இரவு வந்தால் அந்த எக்காலம் ஊதுகிற சத்தம் என் காதுக்கு கேட்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் எனக்காக நித்தியத்தில் மோட்சத்தில் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் வைத்திருக்கிற அந்த வாசஸ்தலத்துக்குள் போக வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? இதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பிசாசு ஓடி போவான். அல்லேலூயா. உங்க மகன் எப்படி படிப்பான், எப்படி வாழுவான்? என் மகன் எப்படி பரலோகத்தை படிப்பான், பைபிள் படிப்பான்? இதை யோசிங்க. மேலானவைகளை நாடுங்கள், ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. வாக்குத்தத்த கூட்டம் டீச்சிங் மினிஸ்ட்ரி ஆயிட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைபிடிச்சாதான் பலன். அதனால் என்ன வேணும்? ஆவியானவர் வேணும், அபிஷேகம் வேணும். உங்கள் மேலே ஆவியானவர் இருக்கிறார், அபிஷேகம் இருக்கு. அது அக்கினியை மூட்டு. யாரையும் பார்க்காத, எவரையும் பார்க்காத. யாரை நம்பியும் உன் அழைப்பை கொடுக்கல, கர்த்தரை நம்பி கொடுத்திருக்கிறார். அவரை நம்பி நன்மை செய், அவரை நம்பி நன்மை செய். இந்த ஜீவனுள்ள தேசத்தில் என்றென்றைக்கும் நிர்மூலமாகாமல் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் காப்பார். ஹல்லேலூயா. எதை குறிச்சும் பயப்படாத. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். ஆமேன் சொல்லுங்க. அக்கினி. இன்னைக்கு என் ஜெபம் அபிஷேகமாக இருக்கா? யோசிக்கணும். காலையில் எழும்பி நான் ஃபயராக ஜெபிக்கிறேனா? என் வேத படிப்பில் அனல் மூட்டப்படுதா? வேதம் தியானிக்கையில் அக்கினி மூண்டதான் தாவீது சொல்றாரு. ஆமேன். பைபிளை படிக்கும்போது ஃபயராக ஏறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பாட்டை படிக்கும்போது ஒரு நெருப்பை உணரணும், ஒரு அபிஷேகத்தை உணரணும். ஆமேன். ஒன்று அனலாரு,
அல்லது குளிராரு. ரெண்டும் கட்டா நிலைமையில் இருந்தால் வாந்தி பண்ணி போடப்பட்டுருவோமா? ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆவியினால் பிறவாவிட்டால், நீ ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இந்த உலகத்தில் உள்ள சாத்தான செய்து உன்னால் போகவே முடியாது. அடுத்தது பாருங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் அடுத்தது என்ன செய்ய போகிறார்? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15. யோவான் 3:14-15. யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எவ்வளவாய் நல்லவர் தெரியுமா? கர்த்தர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதை விசுவாசிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. தேவனெல்லாம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்கள் விசுவாசமே. முதல்ல ஆவியினால் பிறக்கணும், அடுத்தது விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும் தெரியுமா? சர்ப்பத்தை கர்த்தர் முறியடித்து விட்டார். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், அடிக்கடி பேய் வரும் பொழுது, பிசாசின் சொப்பனங்கள், சர்ப்பம் வருது, அடிக்கடி மந்திரவாதம் செய்யப்படுது வருது, அடிக்கடி போராட்டம் வருது, உபத்திரவம் வருது. எனக்கு வெள்ளி செவ்வாய்னா தெரியுது, எனக்கு அமாவாசை நேரங்கள் அது தெரியுது. நான் ரொம்ப பாடுபடுத்தப்படுகிறேன், பிசாசு என்னை மிகவும் உபத்திரவப்படுத்துகிறான் என்று எண்ணினால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று இருக்கு. எண்ணாகமம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஆமென். 198வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 198வது பக்கம், எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலர்களுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கு உமக்கு விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்து, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சர்ப்பத்தின் ஆவி, இது எதை குறிக்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகும்போது, ஏதோ தேசத்துக்கு வழியா போனா சீக்கிரமா போயிடலாம், அந்த தேசத்துக்காரங்க உள்ள விட மாட்டேன்ட்டாங்க, சுத்தி போங்கன்ட்டாங்க. அதனால வனாந்தரத்தில் பல கிலோமீட்டர், பல நாட்கள் வெப்பத்துக்குள்ள நடக்க வேண்டியதாயிற்று. ஜனங்கள் சொல்றாங்க, அங்க குடிக்க தண்ணியும் இல்லை, சாப்பாடும் இல்லை, இந்த சாப்பாடு ருசியா இல்லைன்னு சொல்லி ஜனங்கள் சுற்றி போனது நிமித்தம், தாங்க சுற்றடிக்கப்பட்டதுனால, ரொம்ப நாளானதுனால, ரொம்ப நேரமானதுனால, அலக்கழிக்கப்படுறதுனால மனமடிவாகி கர்த்தருடைய மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் விரோதமாக பேசுனதுனால அங்கு சர்ப்பத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அம்மா, சில நேரம் பிசாசுக்கு ஏன் தெரியுமா உங்களை ஒப்பு கொடுக்கிறார்? உங்களை ஒப்பு கொடுக்கிறார், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறார். வாயை குறைக்கணும். செபிக்கிற பிள்ளை வாயை கவனமாக பேசணும், மீறி பேசக்கூடாது, மிஞ்சி பேசக்கூடாது. கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். வாயின் வார்த்தையில் சுத்தமாக இருக்கணும். நாம் இஷ்டத்துக்கு பேசுகிறோம், வளவளன்னு பேசுகிறோம், லொடன்னு பேசுகிறோம், ஊர் கதையெல்லாம் பேசுகிறோம், ஊராம் வீட்டு கதையெல்லாம் பேசுகிறோம், ஏழையை பேசுகிறோம், விதவையை பேசுகிறோம், திக்கற்ற பிள்ளையை பேசுகிறோம், ஊழியனை பேசுகிறோம், சபையை பேசுகிறோம், சில நேரம் தேவனையே பேசிடுறோம். அவருக்கு வேற வேலை இல்லை, அவரும் ஆள் பார்த்து தானே செய்கிறாரு, அவரும் என்னை கஷ்டம் தானே படுத்துறாரு.
பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவார். ஆமேன் சொல்லுங்க. சொந்த வாயை கவனமாக ஆளணும். தேவனுடைய பிள்ளைகள், உங்க வாய் புனிதமானது. எத்தனை பேருக்கு தெரியும்? இதை தானியேல் உணர்ந்திருந்தார். என் வாயினால நான் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட ஆகாரத்தை புசிக்க மாட்டேன், புசிச்சா தீட்டுள்ளவனா மாறிடுவேன். ஏன்னா நான் ஆண்டவரோடு பேசுகிறவன், என் ஆண்டவர் தீட்டற்றவர், பரிசுத்தமானவர் என்று தன் வாயை காத்து கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனா அந்த சர்ப்பத்தின் கடி விஷம் கொடியதா இருந்தது. ஜனங்கள் அலறினார்கள், துடித்தார்கள், மரித்து போனார்கள். கடைசியில் மனம் திரும்பினார்கள், ஒப்புரவானார்கள். மோசே ஜெபித்த போது கர்த்தர் மனம் இறங்கினார். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை கம்பத்தின் மேல் கட்டி வனாந்தரத்தில் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவன் அதை நோக்கி பார்ப்பானோ பிழைப்பான். என கண்பான என் அன்பு தேவனுடைய ஜனமே, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வீட்டை பாவத்திலும் சாபத்திலும் தரித்திரத்திலும் வியாதியிலும் கொடுமையிலும் மந்திரவாதத்திலும் தாக்குகிற சாத்தானை ஜெயிக்க ஒரே வழி, பாதிக்கப்பட்ட பிள்ளை நீ. ஆமென். அந்த உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை நீ. அந்த கல்வாரி சிலுவையை கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அதை ஏறெடுத்து பார். உனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், உனக்காக முற்கிடம் சூட்டப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக தன் கரத்தில் ஆணிகள் கடாவப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக தன் கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ரட்சிப்பை உண்டாக்கும்படி இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், என் சிலுவையை நோக்கி பார்க்கிறவனுக்கு, என் இரத்தத்தை நோக்கி பார்க்கிறவனுக்கு, என்னுடைய பாடுள்ள மரணத்தை நினைத்து பார்க்கிறவனுக்கு, எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைக்கு, எனக்காக இயேசு கிறிஸ்து பாதாளம் சென்று மரணத்தை ஜெயித்தார் என்று அவர் மரணத்தை விசுவாசிக்கிற பிள்ளைக்கு, எனக்காக கர்த்தர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைக்கு ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படலை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சோம்பேறியா இருக்காதீங்க, சோம்பேறி கழுதையா இருக்காதீங்க. நல்ல ஜோம் பண்ணுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. பிரசங்கம் கேட்டா போதாது, கூட்டத்துக்கு வந்தா போதாது, பாடுனா போதாது, வீட்டுக்கு போய் ஆமேன் வசனங்களை தியானம் பண்ணணும். கர்த்தர் சொன்னாரு, உங்க பாத்திரத்தை குறித்து நீங்க சிந்திக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மேல ஒரு அக்கினி வைக்கப்பட்டிருக்கு, அதை குறித்து சிந்திக்கணும். எது கெட்டு போனாலும் அக்கினி அணைஞ்சிடக்கூடாது, தீபம் அணைஞ்சிடக்கூடாது, ரட்சிப்பு கெட்டுறக்கூடாது, பரிசுத்தம் கெட்டுறக்கூடாது, ஜெபம் தடுக்கப்படக்கூடாது, விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது, அழைப்பை விட்டு பின்வாங்கி போக கூடாது. நீ கட்டளைக்கு கீழ்ப்படியணும், கற்பனைக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு நடுங்கணும். இதுல நான் கரெக்டா இருக்கேன்னா நீங்க யோசிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. பின்னாடி போட முடியாத பேக்ரவுண்ட் போடுங்க, எழுப்புங்க. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஆமேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எதை நோக்கி பார்க்கிறீர்கள்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அப்பா உமக்கு நன்றி. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், எதை பார்க்கிறாய்? உங்க பாத்திரத்தை பார்க்கணும். தயவு செய்து சொல்றேன், பிசாசை ரொம்ப ஆராயாதீங்க, ரொம்ப மனம் நொந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களெல்லாம் பார்த்து சொல்றார், கரையோரத்தில் நின்று என் ஜனம் மீன் பிடிக்கிறாங்க. இது கரையோரம் நிற்கிற காலம் இல்லை. சும்மா எள்ளளவு ஜோம் பண்ணிக்கிட்டு எள்ளளவு தேடிக்கிட்டு போய், எள்ளுனா கொஞ்சம் அளவு. நீ ஆழமாக வரணும், யோசிக்கணும். நான் எனக்கு கொடுத்ததை பார்க்குறேன்னா, பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்காதீங்க, பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்க்காதீங்க, தீங்கு செய்கிறவங்களை கூட நினச்சி பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று, உங்கள் கையில் இருக்கிற அபிஷேகம், உங்கள் கையில் கொடுத்த அழைப்பு, உங்கள் மேலே ஏறி இருக்கிற அந்த தீவட்டி பாத்திரத்தை பார்க்கணும். இன்னைக்கு நான் ஜோம் பண்ணணும், இன்னைக்கு நான் ஜோம் பண்ணணும். எனக்கு இந்த எண்ணெய் பத்தாது, இந்த எண்ணெய் பத்தாது, நான் ஜோம் பண்ணணும். இந்த அபிஷேகம் எனக்கு பத்தாது, அது அனல் முட்டிக்கிட்டே இருக்கணும். பவுலை பாருங்க, சுத்தி சொன்னாங்க, அவன் செத்து போயிடுவான்ப்பா, அவன் மரணம் சாதாரண மூஞ்சி வீங்கி செத்து போவான்.
சடுதியா விழுந்து செத்து போவான், அட்டாக் வந்து செத்து போவான். ஆனா எதையும் காது கொடுத்து வாங்கல. ஏன் தெரியுமா? பவுல் மேல ஒரு அழைப்பு இருந்தது, அவர் மேல் இருந்தது ஒரு அக்கினி அபிஷேகம். அவர் அந்த அக்கினியை எரிய வைக்கிறதுலே குறியா இருந்து நெருப்பை மூட்ட போனார். சகோதரி, நெருப்பை மூட்டிக்கிட்டே இரு, வசனத்தை படிச்சுக்கிட்டே இருந்த விறகுக்கிட்ட எதுக்கு சமம் தெரியுமா? பைபிள் வசனம் 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும். வசனத்தை தியானி, வசனத்தை தியானிக்காம வியாதி போவாது. வசனத்தை தியானிக்காம டயலாக் அடிக்காத. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இரவும் பகலும் பைபிளை படி. இயேசு கிறிஸ்துவினாலே உனக்கு காரியம் ஜெயபலமா மாறணும்னா கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம், வசனம் ரொம்ப முக்கியம். அதை புரட்டிக்கிட்டே இரு. ஏதாவது டிசிஷன் எடுக்கிறீங்களா? ஒரு குழப்பமான காரியம் வீட்டுக்கு வருதா? நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உடனே பைபிளை பரட்டணும். யாராவது 4 வார்த்தை 4 பேர் சொல்லிட்டா நீ பைபிளை பரட்டு. அந்த பவுல் விறகு தான் பொறுக்கினாரு. ஏன்னா அது எரிய வைக்கிற கட்டை. நான் சொல்றேன், வசனம் வல்லமை உள்ளது. வசனம் வார்த்தை வல்லமை உள்ளது. அதை புரட்ட உட்கார்ந்துருக்க. டிப்ரெஷன் வராது. கணவர் திட்டுறாரா? பிள்ளைங்க திட்டுறாங்களா? சொந்தம் திட்டுதா? மனுஷங்க புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்களா? கோல் பேசுறாங்களா? கூட்டம் கூடுறாங்களா? எள்ளி நகைக்கிறாங்களா? ஆமேன். உனக்கு யாருமே இல்லையா? யார் சொன்னது? பரிசுத்த வேதம். பவுல் விறகுகளை பொறுக்கினது போல நீ இந்த வசனங்களை படித்து அதை தியானித்து பிறகு முழங்கால் முடக்கி ஜெபித்து பார். தீ எரியும், நெருப்பு எரியும். தீயும் நெருப்பும் எரியும் பொழுது, தீயும் நெருப்பும் எரியும் பொழுது அந்த சர்ப்பத்தின் ஆவி எரியும். நான் சொல்றேன், நீதான் அதை எரிக்க போற. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயத்தை கொடுக்க போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜனமே, என் தேவ பிள்ளையே, உன் பாத்திரத்தை பார். பக்கத்து பாத்திரத்தை பார்க்காத, அடுத்தவன் அழைப்ப பார்க்காத, தேவ பிரசன்னத்தை இழந்துராது. கர்த்தர் உன்மேல் ஒரு கிருபை வைத்திருக்கிறார், உன்மேல் ஒரு இரக்கம் வைத்திருக்கிறார். வேதத்தில் உள்ள ஒரு ரகசியத்தை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ அவர் பார்வைக்கு அழகானவள், அருமையானவள். நீ நேசகுமாரத்தி. நீ உலகத்தை ஜெயிப்பாய். இந்த கட்டு அறுக்கப்படும், இந்த நுகம் முறிக்கப்படும். இந்த வேதனையின் காலத்துக்கு முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. நீ சம்பூரணம் அடைந்து கொண்டிருக்கிறாய், திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பார்வையும் பேச்சும் கரெக்டா இருக்கணும். பார்வையும் பேச்சும் உலகத்தான் ஒருத்தரை பார்க்கிற மாதிரி. நீ ஒருத்தனை பார்க்காத, நீ ஒருத்தனை பார்க்காத. ஆமென். எண்ணாகமத்துல ஆமென், அந்த கோத்திரத்தில் உள்ள மற்றவங்க போய் முடியாது, கஷ்டம், பிசாசு, மந்திரம், பொல்லாதவங்க இப்படி பேசினாங்க. யோசுவாவும் காலேபும் தான் முடியும். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார். இயேசு உங்கள் மேல் பிரியமாயிருக்க வேண்டுமானால் நீ ஆவியில் பிழைத்திருக்க வேண்டும். மாமிசத்தில் பேசாத, மாம்சத்துல பேசாத, மாம்சத்துல வாக்குவாதம் பண்ணாத, மாம்சத்தோட சண்டை போடாத, இரத்தத்தோட சண்டை போடாத, மாம்சத்துக்குள்ள இருந்து திட்டம் போடாத. ஆவிக்குள்ளாக வா, ஆவியானவருக்குள்ள வா. உன் பாத்திரத்தில் அக்கினி எண்ணெயை நிரப்பு. ரீபாபா லக்கரபா தூடா தூரபா. அந்நிய பாஷையை கேளு, அந்நிய பாஷையை கேளு. கர்த்தர் கொடுக்க போறாரு. வாயை திறந்து புதிய பாஷைகளை கேளு. ஆவியானவர் இன்றைக்கு ஊற்றப்பட போகிறார். கொர்நேலி வீட்டுக்குள்ள பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது மாம்சமான ஜனங்கள் மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டது போல உன் மேல பல பாஷை வந்து இறங்குது. அக்கினிமயமான நாவு, அக்கினிமயமான நாவு, அபிஷேகம் நிறைந்த நாவு. தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருவை முறியடிக்கும்படி கர்த்தர் உனக்கு முன்பு ஒப்பு கொடுக்கிறார். ரீபாபா கபா லக்கரபா. அந்நிய பாஷைகளை பேசுங்க, ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. இந்த நாள் விசேஷித்தமான நாள். தேவ ஜனமே, நூற்றுக்கணக்கான உன்னை கர்த்தர் அழைத்து கொண்டு வர காரணம் கிருபை,
கிருபை பேசு, வாயத்தரு, வாயத்தரு, அனல் மூட்டு, அனல் மூட்டு, அக்கினி எரியட்டு, தீ பற்றி பிடிக்கட்டு, சர்ப்பம் எரியட்டு, பிசாசின் மந்திரம் அழிக்கப்படுவதாக. சூனியக்காரியினுடைய சூனியம், சூனியக்காரனுடைய சூனியம், மந்திரவாதம் செய்வனை ஏவல் கட்டு அறுக்கப்படுகிறது. தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. ஓ மகிமை 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 மகிமை. கிருபை 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 கிருபை. அளவில்லாம அக்கினி இறங்கி வருது, அக்கினி இறங்கி வருகிறது, அபிஷேகம் இறங்கி வருகிறது, நுகங்கள் முறிக்கப்படுகிறது, வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்குது, கணவனுக்குள்ள ஒரு அற்புதம், எல்லைக்குள்ள ஒரு அற்புதம், உன் நிலத்துக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க எல்லைக்குள்ள தொல்லை கொடுக்கிற காரியம் வெளியேறுது, வெளியேறுது, வெளியேறுது. சத்துருவின் வாயை கர்த்தர் அடைக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்பினவன் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாக்கப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா. மகிமை மகிமை. ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வந்திருக்கீங்க, மனுஷங்களால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு விடுதலையை கொடுக்கிறார், ஒரு அக்கினியை கொடுக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் சொல்ற, சிலுவையை நோக்கி பார், சிலுவையை நோக்கி பார். எனக்கு ஒண்ணுமே இல்லை இல்லைன்னு புலம்புற நிறைய பேரை ஆண்டவர் வெறுக்கிறாராம். எனக்கு ஒண்ணுமே இல்லை, உன்னை வெறுக்கிறேங்கிறாரு, உன்னை வெறுக்கிறேங்கிறாரு. எப்படி இல்லம்ப? உனக்காக நான் அடிக்கப்பட்ட என் காயத்தை பார்க்கலையே, என் சிலுவையை நீ நோக்கி பார்க்கலையே. சிலுவையில் மரித்த இயேசு எப்ப வாயில வந்துச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு வாயில வந்து? எனக்காக மரணத்தை ருசி பார்த்த இயேசு, எனக்காக உயிரோடு எழும்பினவர். உன்னை விடுவாரோ? அந்த கண்ணீரை பார் மகளே. நீ எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம், உனக்காக இயேசு பரிகாரம் பண்ணி வைத்திருக்கிறார். இயேசு உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். இந்த நாள் இயேசுவினுடைய நாள், விடுதலை நாள், விடுதலை நாள். கல்வாரி சிலுவையில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இறங்கி வருகிறது. சொல்லு, நான் உங்களை துக்கப்படுத்த மாட்டேன். என் வாயின் வார்த்தையினால, ஆமென், என் பேச்சால, என் சொல்லால, என் செயலால உங்களை துக்கப்படுத்த மாட்டேன். உங்களை மகிமைப்படுத்துவேன், உங்களை உயர்த்துவேன். சிலுவையை உயர்த்தி கொண்டே இரு. இயேசு எனக்காக சிலுவை சுமந்திருக்கிறார், எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார், எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறார். எனக்காக, எனக்காக சொல்லிக்கொண்டே இரு. நிறைய தடை மாறணும், நிறைய தடை இருக்கு, தடை இருக்கு, தடை உடையுது. இயேசுவின் நாமத்தினால அத்தனை பிசாசின் தடையை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன், 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 உடைக்கிறேன். நீ எழும்ப கூடாதபடி, செயல்பட கூடாதபடி, நிற்க கூடாதபடி இருக்கிற பலவான் ஒடுக்கப்பட்டு போவானாக, ஒளிந்து போவானாக, நிர்மூலமாக்கப்பட்டு போவானாக. இயேசுவின் நாமத்தினால விடுதலை, விடுதலை, விடுதலை. எல்லா மாந்திரிகங்களும் அழியுது. ஒன்று சொல்லித்தார சகோதரி, மந்திரவாதியை கண்டு பயப்படாத, சூனியக்காரனை கண்டு பயப்படாத, சூனியக்காரியை கண்டு பயப்படாத. சிலுவையை நோக்கி பார், பிழைப்ப. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு வெளிப்பாடு சொல்லட்டுமா? கண்ணு திறப்பீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையையும் ஆண்டவரையும் என்ன செஞ்சிட்டாங்க? பேசிட்டாங்க. எப்போ பேசுனாங்க தெரியுமா? செங்கடலெல்லாம் பிளந்த பிறகு, யோர்தானை பின்னிட்டு போக வச்ச பிறகு. அனுப்புனது யாரு? தேவன் தான் சர்ப்பத்தை அனுப்புனாரு. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்! அந்த சர்ப்பத்தின் கடியிலிருந்தே பிழைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் வச்சிருந்தார்னா, போயும் போயும் ஒரு பிசாஸ், ஒரு உலக மந்திரவாதி, அவன் செய்கிற மந்திரத்திலிருந்து ஆண்டவர் உன்னை காப்பாற்ற மாட்டாரா? உன்னை விடுதலையாக்க மாட்டாரா? நீ பார்க்க மாட்டேங்கிற, நீ உன் பாடையே பார்க்காத. நீ தியாகி இல்லை, இயேசு தான் தியாகி. இயேசுவை விட நீ தியாகி இல்லை. நீ பெரிய தியாகின்னு ஆண்டவரோட பேசாத. நீங்க தான் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறேன். சிலுவையை நோக்கி பார், பிழைப்பார். அன்றைக்கு அந்த வெண்கலத்தால் செய்யப்பட்ட சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது பிழைத்தார்கள். நீ சிலுவையை நோக்கி பார். அதை நான் சொல்லுவேன், அது டூப்ளிகேட்டு. ஆனால் நமக்காக வைக்கப்பட்டது ஒரிஜினல், ஒரிஜினல் குமாரன், பரிகாரியான இயேசு, பரிகாரியான இயேசு. அவர் சொல்லுகிறார், சாவை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர். மந்திரவாதம் பெருசுன்னா பெருசாக தான் இருக்கும், அது ஒன்றும் இல்லைன்னு பேசுங்க. ஆவியில் பாருங்க, ஆவியில் வெளிப்பாடு கொடுக்கிறார்ல,
ஒரு ஆண்டவர் அனுப்பி கடித்த சர்ப்பம், அதிலிருந்து பிழைக்க ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை பார்க்கும்போது விமோச்சனம் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு கேவலம் உலகத்தில் ஒரு மந்திரவாதி, ஒரு சூனியக்காரன், ஒரு சூனியக்காரி என்ன அழிக்க சொல்லுங்க, குடும்பத்தை அழிக்க, எனக்கு வாதை அனுப்ப, என்ன முடக்க, அவன் செய்கிற மந்திரமும் அவன் அனுப்புகிற மந்திரவாத ஆவியும் இந்த கொல்கதா மேட்டில் உயர்த்தப்பட்ட இயேசுவின் சிலுவைக்கு முன்பு அது எம்மாத்திரம், அந்த இரத்தத்துக்கு முன்பு அது எம்மாத்திரம், அந்த முள்முடிக்கு முன்பு அது எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தம் போட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை, விடுதலை பலமாய் பலமாய் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அக்கினி இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. சிலுவையில் உள்ள மீட்பு, கல்வாரி சிலுவையில் உள்ள மீட்பு, கல்வாரி சிலுவையில் மகளை உனக்கு சம்பாதித்து வைத்த ஐஸ்வர்யம், சுகம், பாதுகாப்பு உன் மகனுக்கானது, மகளுக்கானது, குடும்பத்துக்கானது உன்மேல் இறங்கி வருகிறது. இனி மந்திரவாதியின் சர்ப்பம் இல்லை, மந்திரவாத ஆவி இல்லை, அது அழியுது, அது அழியுது. வந்த இடத்தை நோக்கி 7 மடங்கு திரும்ப போய் அடித்து வெடித்து சிதறி போகிறது. இயேசுவின் நாமத்தினால உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் புறப்பட்டு வந்த மந்திரவாதம், மந்திரத்தின் ஆவி 7 மடங்கு திரும்ப போய் சத்துருவின் பாளையத்தை மோதி அடித்து உடைந்து சிதறி போகிறது. ஹல்லேலூயா. ஒரு வழியா வர்றது 7 வழியா ஓடுமா? 7 வழியா பீஸ் பீஸா ஓடிடும். உன் பிரச்சனை 7 வழியா தீந்தே போயிடும். நானே வழி, நானே சத்தியம். இனி உனக்கு ஜெயம், இனி உனக்கு ஜெயம். இந்த மாதம் உங்க பண தேவையில்லை, ஜெயம் எடுப்பீங்க. கவலைப்படாதீங்க, கைவிடப்பட மாட்டீங்க. யாராலையும் உங்களை அழிக்க முடியாது. ஒரு வழியை ஒருத்தன் அடைச்சா 7 வழியை திறப்பார். மந்திரவாதி அடைச்ச வழி, சத்துரு அடைச்ச வழி, வீடு வீடா போய் உன்னை தூற்றுறாங்களா, உன்னை கேவலப்படுத்துறாங்களா, முக்கு முக்கா உட்கார்ந்து பேசுறாங்களா, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? நீ திகையாத, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை நீதியின் வலது கரத்தில் அடைப்பேன். ஒரு ஆசீர்வாதத்தை தடுத்தா 7 ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிறைஞ்ச மனசோட பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.